நம் பாரம்பரியத்தின் கலாச்சாரத்தின் அடையாளமே இரு கரம் கூப்பி பணிவுடன் வணங்குவதிலும், வந்தாரை வரவேற்பதிலும், நன்றி உரைப்பதிலும், வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொள்வதிலும் உள்ளது. இரு கரங்களையும் கூப்புவது அன்பு, பணிவு, அடக்கம், மரியாதை, பக்தி இவற்றை வெளிக்காட்டும் நம் பாரம்பரிய முறையாகும். இரு கரங்களையும் கூப்புவதே அஞ்சலி முத்திரையாகும். அஞ்சலி முத்திரை நமஸ்தே முத்திரை என்றும் நமஸ்கார முத்திரை என்றும் அழைக்கப்படுகிறது. இரு கரம் கூப்பி வணங்குவது நம் பாரம்பரியத்தில் 3 வகையாக கையாளப்படுகிறது. பெற்றோர் பெரியவர்களை வணங்கும்போது இரு கைகளையும் கூப்பி மார்புக்கு அருகே வைத்து வணங்க வேண்டும். கல்வி கண்ணை திறந்த குருவை, ஆசிரியரை வணங்கும்போது இரு கைகளையும் கூப்பி நெற்றிக்கு நேராக வைத்து வணங்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனை வணங்கும்போது இரு கைகளையும் கூப்பி தலைக்கு மேலாக வைத்து வணங்க வேண்டும். இரு கரங்களையும் கூப்பி வணங்குவது யாராலும் நம்மை வசியப்படுத்த முடியாது. நம்மை சுற்றி ஒரு தடுப்பு கவசத்தை, தடுப்பு அரணை உருவாக்கும். இம்முத்திரையின் நன்மைகளை கருத்தில் கொண்டே இதை வாழ்வியல் நடைமுறையாக்கி இருக்கின்றனர் நம் முன்னோர்கள். முதலில் முத்திரை செய்யும் முன் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ற வீடியோ பதிவையும், முத்திரைகள் செய்ய தக்க குருவின் ஆலோசனை இவ்வளவு முக்கியமா என்ற வீடியோ பதிவையும் காணவும். அஞ்சலி முத்திரை எப்படி செய்வது? 2 கைகளையும் கூப்பி இரு கைகளின் பெரு விரல்கள் மார்பை தொடுமாறு மார்புக்கு அருகே வைத்துக்கொண்டும், தலையை சற்றே தாழ்த்தி கண்களை மூடிக்கொண்டும் இருக்க வேண்டும். உள்ளங்கைகளும் எல்லா விரல்களும் இடைவெளிகள் இன்றி ஒன்றோடொன்று இணைந்திருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். இம்முத்திரையால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன? மூளையின் இட வல பக்கங்களின் செயல்திறன்களை சமநிலைப்படுத்துகிறது. இதனால் கற்பனை திறன், படைப்பாற்றல் பெருகுகிறது. நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். மனம் அமைதி பெறும். நினைவாற்றல் பெருகும். அன்பு, பணிவு, அடக்கம் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கும் நமக்கும் நன்மதிப்பும் மரியாதையும் பெருகச் செய்யும். நம்மை யாராலும் வசியப்படுத்த முடியாது. மனிதநேயம் அதிகரித்து மற்றவர்கள் துன்பப்படும் போது இரக்க உணர்வுடன் கூடிய உதவும் எண்ணமும் தோன்றச் செய்யும். விழிப்புணர்வை மேம்படுத்தி ஆளுமையை வளர்க்கிறது. ஆன்மீக உணர்வுகளை தூண்டுகிறது. தக்க குருவிடம் முறையான ஆலோசனைகள் பெற்று முத்திரைகள் பழகுவதே சாலச் சிறந்தது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே கை விரல்களில் ஆரோக்கியத்தை கண்டறிந்த நம் முன்னோர்களை போற்றி நம் பாரம்பரியத்தை பின்பற்றி சுகம் பெறுவோம். இதை நம் பிள்ளைகளுக்கும் சொல்லித் தருவோம். செழிக்கட்டும் நம் பாரம்பரியம். இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.